ஹாய் ஹலோ வெல்கம் டு குட்டி ஸ்டோரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா குடியரசு தினம். குடியரசு தினத்தை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குட்டி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடியரசு தினத்தை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சுதந்திர தினம் ஏன் கொண்டாடுறோன்னு கேட்டால் எல்லாருக்குமே அந்த கேள்விக்கு பதில் தெரியும். ஆனால் குடியரசு தினம் ஏன் கொண்டாடுறோன்னு கேட்டால் அதுக்குரிய பதில் கிடைக்கிறது கம்மியாக தாங்க இருக்கும். குடியரசு தினத்தோட முக்கியத்துவத்தையும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பும் பலருக்கு தெரிகிறதில்ல. அந்த குடியரசு தினத்தை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலக தலைவராக போற்றப்படும் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தாங்க இந்த குடியரசு தின நாளில் நம்ம அதிகமாக நினைவு கூறணும். இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, என்றைக்குமே நம்ம அவரை நினைவு கூறிக்கிட்டே இருக்கணும். இந்த இந்திய சமூகத்தில் வாழும் ஒவ்வொரு மக்களின் உரிமைக்காகவும் தன் உடலை வருத்தி இரவு பகலாக சட்டத்தை எழுதி முடிச்சிருக்காரு. இந்தியா தனது முதல் குடியரசு தினத்தை பார்த்திங்கன்னா ஜனவரி 26ஆம் நாள் 1950 அன்னைக்கு கொண்டாடி இருக்குங்க. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஒரு நிரந்தர வரைவு குழு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதன் தலைவர் அம்பேத்கரை நியமிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அம்பேத்கர் மற்றும் அவரது குழுவினர் பார்த்திங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பை 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்களில் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா 2 பிரதிகள் இருக்குங்க. ஒன்று ஆங்கிலத்திலும் ஒன்று இந்தியிலும் இருக்குங்க. இந்த 2 பிரதிகளுமே கையால் எழுதியிருக்காங்கங்க. ஜனவரி 24ஆம் நாள் 1950ஆம் ஆண்டு 308 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதலுடன் இந்த ஆங்கிலம் மற்றும் இந்தியில் கையால் எழுதப்பட்ட 2 நிரந்தர அரசியலமைப்பும் கையெழுத்திட்டிருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2 நாட்கள் கழித்து 1950ஆம் ஆண்டில் ஜனவரி 26ஆம் நாளை மக்களாட்சி மலர்ந்த தினமாக கொண்டாடியிருக்காங்க. அதுதாங்க நம்ம கொண்டாடக்கூடிய குடியரசு தின விழாவாக இருக்குது. 1950 முதல் இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு கிட்டத்தட்ட 94 திருத்தங்கள் செஞ்சுருக்காங்க. இந்த இந்திய அரசியலமைப்பு உலகத்தின் மிக நீண்ட கையால் எழுதப்பட்ட அரசியலமைப்பாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா 444 கட்டுரைகள் இருக்குது. 22 பகுதிகளாகவும் 12 அட்டவணைகளாகவும் பிரிச்சிருக்காங்க. இந்த இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் இந்திய அரசு சட்டம் 1935 பின்பற்றியிருக்குங்க. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி மக்களாட்சி மலர்ந்த தினமாக கொண்டாடப்பட்டது. அந்த மக்களாட்சி மலர்ந்த தினத்தை தாங்க நாம் இப்போ வரைக்கும் குடியரசு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த குடியரசு தின விழாவோட முக்கியத்துவத்தையும் நமக்காக இயற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினோட முக்கியத்துவத்தை பற்றியும் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.